கைஸ் ஃபைனலி நம்ம ஜிம்முக்கு வந்துட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஹெல்மெட் போட்டு தான் வருவேன். இன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஹெல்மெட் போடாமல் வந்துட்டேன். இப்போ என்னை பார்த்து போலீஸ் நிற்கிறாங்க. வேற ஒரு பக்கம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். ஜிம்முக்கு போயிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் மிஸ் கைஸ், தப்பிச்சிட்டோம். எல்லாரும் போலீஸை பார்த்து எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. ஓகே, ஒரு ஜிம்முக்கு வந்தாச்சு. எப்பயும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போடணுமா இருக்காதிங்க. எப்பயும் போட்டு வந்துடுவேன், இந்த டைம் மறந்துட்டேன். அதேமாதிரி நீங்களும் மறந்துட்டீங்கன்னா இதே மாதிரி தப்பிச்சுக்கோங்க உஷாரா. ஓகே, ஜிம்முக்கு வந்துட்டேன். இதில் பேக் கேமரா திருப்ப முடியாது. நான் ஜிம்முக்கு போயிட்டு முடிஞ்சா அங்கே ஒரு மாண்டேஜ் மாதிரி எடுக்கிறேன், இல்லைனா பாய். ஸோ இப்போ நம்ம வெயிட்டை செக் பண்ண போகிறோம். என்ன வெயிட் இருக்குன்னு தெரியல. கைஸ் 89 வந்தேன். 2 வாரமாக ஜிம்முக்கு போகாமல் 92 போயிடுச்சு. சீக்கிரமாக குறைக்கிறேன் கைஸ். அந்த சீன்லாம் இங்கே இல்லை, வாங்க கைஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஜிம்முக்கு போனேன், உள்ள வரைக்கும் போனேன். போயிட்டு ஒருத்தருக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தேன். வர 9 மணி ஆயிடுச்சு. ஜிம்முக்கு போக முடியலை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா, நாளைக்கு டே 1, நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி 14 நைட்டு, 15ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு டான் அங்கே இருக்கேன். ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன் 6 மணிக்கு. 7 மணிக்கு டான் ஜிம்மில் இருக்கேன், போகிறேன். இதுதான் கைஸ். ஸ்டைலாம் பார்க்காதீங்க. அது இப்போதைக்கு மேட்ச்சு சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு வந்தேன், ஜெயிச்சிருச்சு. ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம். பரவாயில்ல, தோனி வின்டேஜ் தோனியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நிம்மதிப்பா, ஹாப்பி. ஜிம்முக்கு போகல கைஸ், நாளைக்கு போகிறேன். நாளைக்கு டே 1. அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபு லைக்கெல்லாம் பண்ண வேணாம் கைஸ். எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போங்க, ஒழுங்காக போடா ஜிம்முக்கு போடா அப்படின்னு சொல்லி போடுங்க. கெட்ட பதில் திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் பிடிச்சி எடுத்துக்க மாட்டேன். அப்போவாச்சும் எனக்கு சொரணா வருதான்னு பார்ப்போம். சொரணா வந்து ஜிம்முக்கு போகிறானா இல்லையான்னு பார்ப்போம். யாரா எங்கேயோ உட்காந்து எடுத்துகிட்டு நினைக்காதீங்க, அதுக்குள்ள தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, குட் நைட், நல்லா தூங்குங்க.